பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கியா ஃபீல் பண்ணிட்டு உட்காடுறாங்க. செல்வி வந்து என்னாச்சுக்கா, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்த, திடீர்னு உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. செல்வி, கடவுள் எனக்கு மட்டும் ஏன் செல்வி இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டதும் எனக்கு ஆச்சுன்றாங்க. இப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்சு யோசிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா, எப்படியாச்சும் வந்து நம்ம சமையல் ஒரு கன்சிடர் பண்ணி சமைக்கலான்ற ஒரு எண்ணம் கூட வரமாட்டேங்குது செல்வி, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, என்னால சமைக்க முடியுமானே தெரியலன்னதோ, ஐயோ அக்கா என்னக்கா இப்படி சொல்றேன், மினிஸ்டர் உன் மேல நம்பிக்கை வச்சு இந்த ஒரு விஷயத்தை உனக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க, ஆனா நீ இப்படி சொல்றியே ஏக்கா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நடந்ததை சொல்றாங்க. அத்தை வந்து என்னை கண்டபடி திட்டுறாங்க, என்னால என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எழில் வராங்க. எழில் வந்து அம்மா இங்க பாருங்க, எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும், எதுக்காக நீங்க வரி பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும், நம்புங்க, நல்லது மட்டும்தான் நடக்கும். செலியன் வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணுறானா, அப்போ தான் ஜெனியோட அருமை வந்து அவனுக்கு புரிய வரும், அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்காங்க, அதனால இதை நினைச்செல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. எழில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பாக்கி ஒரு பக்கம் பயங்கர டென்ஷனும் இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. இனி வர போகிற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.